ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 3 எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட் அப்படிங்கிற ப்ரோஸ் இருக்குது. இந்த ப்ரோஸை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டில் நமக்கு டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் உடைய யூசஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். The future perfect expresses an action that is expected to be completed by a certain time in the future. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இங்கே ஃப்யூச்சர்னாவே வில் ஆர் ஷால் கட்டாயமாக வரணும். பர்ஃபெக்ட்னாவே ஹேவ் வேர்ப்ஸில் ஏதோ ஒன்று வரும். ஹேவோ ஹேஸோ ஹேடோ வரும். ஸோ வில் ஆர் ஷால் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேட் ஹேவ் ப்ளஸ் verb plus ed. verb வந்து பர்ஃபெக்ட்னாவே v3 ஃபார்மில் வந்துடணும். அப்போ நம்மளோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா will or shall plus have plus v3 ஃபார்ம். அதுதான் வந்து நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். we will have completed. ஸோ will plus have plus verb plus ed. verb வந்து v3 ஃபார்மில் இருக்குது. complete, completed, completed. ஸோ past participle வந்திருக்கு. ஸோ we will have completed our work by the time our sister arrives. என்னோட தங்க வரத்துக்குள்ளே இந்த ஒர்க்கை வந்து நாங்கள் முடிச்சிட்ருப்போம். ஸோ அந்த ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் முடிய போகுது, அந்த டைமுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இடங்களில் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். It is used to express the speaker's belief that something has taken place in such sentences. It does not express the future. ஸோ அந்த பேசுகிறவங்க வந்து நம்புகிறாங்க இந்த டைமுக்குள்ளே இது முடிஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்த சொல்கிற போது அந்த மாதிரி இடங்களில் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இடங்களில் அது ஃப்யூச்சரை சொல்லாது, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை தான் சொல்லும். You will have discussed the plans how to celebrate the function, said the mother. ஸோ இந்த ஃபங்க்ஷனை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை பற்றி ஆல்ரெடி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ் ஃபார் an action which at a given future time will be in the past. ஸோ ஒரு ஃப்யூச்சர் டைமில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் அது வந்து பாஸ்ட்டில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது இந்த நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், in 2 years time I shall have earned my degree. இன்னும் 2 வருஷத்தில் என்னோட டிகிரியை நான் முடிச்சுட்டு இருந்திருப்பேன். ஸோ ஒரு பாஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சொல்கிறதுனால, அதுவும் ஃப்யூச்சரில் நடக்க போகிறத சொல்கிறதுனால இது நமக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே ஃப்யூச்சர்னாவே வில் ஆர் ஷால் நமக்கு போட்டுடணும். பர்ஃபெக்ட்ன்றதால இங்கே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்ன்றதால ஹேவ் போட்டுக்க போகிறோம். கண்டினியூஸ்ன்றதால verb plus ing போட போகிறோம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். அந்த பேரை வச்சே நம்ம டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய யூசஸ் என்னென்னா, த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் an action that will have been going on at or before some point of time in the future. ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அது நடந்துகிட்ருக்கோம், அந்த விஷயம் வந்து போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஆனால் இது கண்டினியூஸ் இல்லையா, ஒரு நம்ம சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பை நெக்ஸ்ட் ஜூன் ஐ ஷில் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங் மை ஸ்டடீஸ். ஸோ அடுத்த ஜூனில் நான் என்னோடய ஸ்டடீஸை முடிச்சிட்ருப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்த கண்டினியூ ஆகுது. ஆனால் அதே சமயத்தில் அது ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்த சொல்கிறதுனால இதை நமக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த லெஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ் ஆர் ரொம்ப கம்மியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டென்சஸ் எதுனா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும். இந்த 2 டென்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம்.